வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் கோழி வளர்த்துறவங்க எல்லாமே இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு கோழி சோம்பலாக நிற்கும், தீன் எடுத்துக்காது, அப்புறம் மழை காலத்தில் சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி எந்த கிளைமேட்டில் எந்த நோய் கோழிக்கு வந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற அந்த மருந்தை கோழிக்கு தீவனத்துலேயோ எதுலேயோ கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கோழி எப்பவும் போல் ஆரோக்கியமாக தீன் எடுத்து நல்லா எப்பவும் போல் இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்னா சீரகம், மிளகு, பூண்டு, வெத்தலை, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், கருந்தலசி, குப்பைமேனி, கீழா நெல்லி இலை, முருங்கை இலை, பப்பாளி இலை, வேப்பங்குழந்து. இதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இந்த சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இப்போ 2 கோழிக்கான அளவு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நிறைய கோழி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கலந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.